2026 ஆகஸ்ட் மாதத்துக்குரிய ராசி பலன்களை நாம் பார்ப்போம். இப்போ முதல் ராசியான மேசராசியினுடைய பலனை பார்ப்போம். மேசராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்தில் 3இல் செவ்வாய், 4இல் சூரியன், குரு, 5, 6இல் சுக்கிரன் ஆகிய கிரகங்கள் இந்த மாதிரியான கிரக அமைப்பு இருக்குது. 5இல் கேது இருக்குது, ஏற்கனவே 11இல் ராகு. இந்த அமைப்பு பொறுத்து இருக்கக்கூடிய இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 3ஆம் இடத்துல செவ்வாய் பகையடைஞ்ச காரணத்தினால அந்நிய இடங்களில், அந்நிய ஊர்களில் போய் ஏதாவது வீடு வாகனங்கள் சொத்து சுகங்களை தேடுறவங்களுக்கு ஏதாவது இந்த மாதத்தில் ஏதாவது வீடு வாகனங்கள் சொத்து சுகங்கள் அமையறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அந்நிய மனிதர்களால் உங்களுக்கு ஆதாயம் நன்மையும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. தொழிலை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்துல ஒரு தொழில் ரீதியான ரொம்ப சிறப்பான ஒரு மாதமாகவே நாம் சொல்லணும். ஏன்னா அந்த அளவுக்கு தொழில் ரொம்ப சிறப்பாகவே இருக்கும். அரசு உத்தியோகத்தை எதிர்பார்க்குறவங்களுக்கு அரசு உத்தியோகம் கிடைக்கும், அரசு சலுகைகள் எதிர்பார்க்குறவங்களுக்கு சலுகைகள் கிடைக்கும். உயிர் சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஈடுபடுறவங்களுக்கு கொஞ்சம் ஒரு நிதானிக்கிறது நல்லது. ஏன்னா இந்த காலகட்டத்தில் ராகு அவிட்ட நட்சத்திரத்தில் போயிட்டு இருக்கிற காரணத்தினால இந்த அவிட்ட நட்சத்திரத்தில் போயிட்டு இருக்க இந்த காலகட்டத்தில் சில சச்சரவுகள், சொத்து சம்பந்தப்பட்ட சச்சரவுகள், பிரச்சனைகள் தோன்றலாம். மற்றபடி மற்ற நிலையில் இந்த ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் மைனஸ்ன்னு சொன்னால் இந்த மாதத்தில் கூட்டாளிகள் அல்லது உங்களுடைய பங்காளிகள் அல்லது உங்களுடைய மனைவி அல்லது மனைவி வர்க்கத்தை சேர்ந்தவருக்கு சில கடுமையான நோய் தாக்குதல், உடல்நிலை பாதிப்புகள் ஏற்படக்கூடும். சிலருக்கு பார்ட்னர்ஷிப் பிரிஞ்சு போகிறதுக்கான வாய்ப்புகளும் அமைப்புகளும் காணப்படுகின்றன. எனவே மனைவி மற்றும் மனைவி வர்க்கத்தார் கூட்டாளிகளோடு பழகும் போதும் பேசும்போது அந்த வகைராக்கெல்லாம் நாம் ரொம்ப ஜாக்கிரதையாகவும் நிதானமாகவும் சாதுரியமாகவும் கையாள வேண்டியதாக அவசியமாக இருக்குது. 10ஆம் இடத்தை குரு பார்க்கறனால அற்புதம். 12ஆம் இடத்தை சுக்கிரன் மற்றும் குரு 2 பேருமே 12ஆம் இடத்தை பார்க்கறனால இந்த மாதத்தில் ஏதாவது இடமாற்றம் செய்கிறவங்க, வீடு மாற்றம், இடமாற்றம் செய்கிறவங்க தாராளமாக செய்யலாம். சொத்துப்பத்துகள் விற்பனையாக வாகனம் எதிர்பார்க்கிறவங்களுக்கு இந்த மாதம் கண்டிப்பாக சொத்து விற்பனையாகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. மாதம் மேசராசியை பொறுத்த வரைக்கும் தொழில் ரீதியான அற்புதமான பலன்களை கொடுக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. சொத்துக்கள் ரீதியான நல்ல பலன்கள் கொடுக்கும். ஆனால் அதே சமயத்தில் மைனஸ்ன்னு பார்த்தா உங்களுக்கு இந்த மனைவி வர்க்கத்தார், கூட்டாளிகள் இந்த வர்க்கத்தில் ஒரு சில மைனஸ்கள் இருக்குது. சிலருக்கு தாய் தகப்பனுடைய ஆரோக்கியத்தன்மையை பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உங்களுக்கு இந்த மேசராசிக்கு ஆகஸ்ட் 21, 22 இந்த 2 தேதிகளுமே சந்திராஷ்டமம். அந்த நாளில் எச்சரிக்கையும் கவனமாக இருக்கிறது நல்லது. நன்றி. அடுத்து ரிஷபராசியை சேர்ந்த உங்களுக்கு இந்த மாதத்தில் உங்களுடைய ராசி அதிபதி நீசமடைஞ்சு சனி செவ்வாயால் பார்க்கப்படுகிறார். 2இல் செவ்வாய் மாறப்போகுது, பயிற்சியாகி வரப்போகுது. உங்களுடைய ராசியிலேயே இருக்கக்கூடிய செவ்வாய் உங்களுக்கு ஒரு விதமான பதட்டமும் பரபரப்பும் ஒரு அவசர புத்தியும் தந்துட்டு இருந்தக்கூடிய இந்த செவ்வாய் பகவானானவர் மாறி 2ஆம் இடத்தில் போகிறது ரொம்ப நல்லதான். ஏன்னா திடீர் அவசர பயணங்கள் ஏற்கனவே ஏற்பட்டிருக்கும், திடீர் பயணங்கள் ஏற்பட்டிருக்கும். அதிலிருந்து ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி அங்கிருந்து மாறி அவர் மிதுன ராசிக்கு போகிறது என்னவோ நல்லது தான். ஆனால் அதே சமயத்தில் என்ன ஒரு சிக்கல்னா, மிதுன ராசி செவ்வாயினுடைய பயிற்சியும் அவ்வளவு சிறப்பான பலன்களை கொடுக்காது. பொதுவாக உங்களுக்கு 9ஆம் இடத்தையும் 11ஆம் இடத்தையும் குரு பார்த்துட்டுனால உங்களுடைய அபிலாஷைகள் நிறைவேறும். உங்கள் வீட்டில் திருமணம் நிச்சயம் போன்ற சுபகாரியங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. கோயில் குளங்கள் அது மாதிரியான சேத்திராடனங்கள் போகிறதுக்கான சந்தர்ப்பங்களும் ஏற்படும். தொழில் செய்கிறவங்களுக்கு வியாபாரம் நல்ல விதமாகவே ரொம்ப சிறப்பாக வியாபாரம் நடக்கும். ஆனால் என்னதான் இருந்தாலும் உங்களுடைய ராசி அதிபதி உங்களுக்கு 5ஆம் இடத்துல சனி செவ்வாயினுடைய தொடர்புகளை பெறக்கூடிய காரணத்தினால் திடீர் மன உளைச்சல், உங்களுக்கு சட்டென்று உணர்ச்சி வசப்படக்கூடிய தன்மை இதெல்லாம் இருக்கும். பேச்சில் கடுகடுப்பு, கடுமையான சொற்களை பயன்படுத்துவது அப்படிங்கிற ஒரு தன்மை இருக்கும். சில நேரங்களில் பொருள் நட்டமும் கூட ஏற்படுறதுக்கு வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் ஏற்படும். இந்த பொருள் நட்டமும் சந்தர்ப்பம் ஏற்படக்கூடிய அந்த காரணத்தினால் எந்த விஷயத்திலையும் ஜாக்கிரதையாகவும் கவனமாகவும் இருப்பது நல்லது. ஏன்னா 5, 8, 2ஐயுமே சனி செவ்வாயினுடைய தொடர்பு வர்ற காரணத்தினால சில சிறு பொருள் இழப்புகளையும் சந்திக்க வேண்டியது இருக்கும். மற்றபடி உங்களுடைய கூட்டாளிகள், மனைவி வர்க்கத்தாருடைய ஒத்துழைப்பு, மனைவியினுடைய ஒத்துழைப்பு இதெல்லாமே ரொம்ப சிறப்பாகவே இருக்கும். மாம மச்சன உறவுகள் ரொம்ப நல்லா இருக்கும். மாணவர்கள் கல்வியில் நல்ல தேர்ச்சியும் முயற்சி அடைஞ்சால் கண்டிப்பாக மாணவர்கள் நல்ல தேர்ச்சி அடையக்கூடிய சந்தர்ப்பங்கள் உண்டு. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும்
கொஞ்சம் பேச்சு சம்மந்தப்பட்ட தொழில்கள், அதாவது ஆசிரியர்கள், புரோக்கர்கள் இந்த மாதிரியான தொழில்கள் இருக்கிறவங்க அல்லது வெகுஜன தொடர்புள்ள தொழில்கள் இருக்கிறவங்க சற்று எச்சரிக்கையாக இருப்பதும் கவனத்தோடு இருப்பதும் நல்லது. மற்ற நிலைகள் இந்த இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் சிறு சிறு பொருள் இழப்புகள் ஏற்பட்டாலும் தொழில் ரீதியாகவும் சில முன்னேற்றத்தை நீங்கள் அடைவீர்கள். உங்களுடைய தொழிலை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய மைல்கல்லா இந்த மாதம் இருக்க போகுது. சொத்து சம்பந்தப்பட்ட விவகாரங்களில் சற்று பூர்வீக சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட விவகாரங்களில் சற்று நிதானம் தேவை. சில பேருக்கு காதல் தோல்வி அது மாதிரியான காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நல்ல செய்திகள் வராமல் போகக்கூடிய உண்டு. சிலருக்கு காதல் டிஸ்கண்டினியூ ஆகிறதுக்கான சந்தர்ப்பங்கள் ஏற்படும். அதனால காதல் வசப்பட்ட இளம் தம்பதிகள், இளம் ஜோடியினர், இளம் வயதினர்கள் எந்த மனதில் கண்டதையும் நினைச்சு அதாவது மனசுக்குள்ள கண்டதையும் நினைச்சு குழப்பிக்கிறதா இருக்கிறது நல்லது. இந்த மாதத்தில் வரக்கூடிய ப்ரப்போசல் காதல்கள் எதையும் லவ் ப்ரப்போசல் எதையும் ஏற்றுக்காமல் இருக்கிறது நல்லது. திருமண வாழ்க்கையில் பொறுத்த வரைக்கும் அது ரொம்பவே சிறப்பாக இருக்கும். தொழில் ரீதியாக அற்புதமான மாதமாக இருக்குது. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சந்திராஷ்டமங்கிறது ஆகஸ்ட் 23, 24 இந்த 2 தேதிகளுமே சந்திராஷ்டமம். இந்த 2 தேதிகளும் உங்களுக்கு சந்திராஷ்டமமாக வர்ற காரணத்துக்கு மட்டும் இல்லாமல் சனி செவ்வாயினுடைய தொடர்புகளோடு இருக்கக்கூடிய சந்திராஷ்டமங்கிறதுனால சற்று கவனமும் எச்சரிக்கையும். அடுத்து மிதுன ராசி. மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்தில் உங்களுடைய ராசியதே ரொம்ப வளமாகவும் சஞ்சாரிக்கிறார். எனவே இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரொம்ப சிறப்பான மாதமாகவே கண்டிப்பாக இருக்கும். உங்களுடைய ராசி மீது செவ்வாய் பகவான் வருகிறார். எனவே இந்த செவ்வாய் உங்களுடைய ராசி மேலே வந்தாலே அவங்களுக்கு மனக்குழப்பம், பதட்டம், படபடப்பு, எதிலும் அவசரம், முன் யோசனை இல்லாமல் திடீர்னு அவசரமாக எதையாவது செய்கிறது, இந்த மாதிரியான தன்மை ஏற்படும். எனவே ஏதாவது அவசர செய்திகள் வந்து அது சரியானதானு ஆராய்ஞ்சு பார்க்கறது, ஏதாவது சில விஷயங்களை உங்களுக்கு அவசரப்படுத்தி ஏதாவது பண விஷயங்களை யாராவது அவசரப்படுத்தி பணம் பொருள் எதையாவது நீங்க கொடுத்தீங்கன்னா அவங்க இந்த மாசத்தில் கண்டிப்பா உங்களை அவசரப்படுத்தி பேராசை காட்டியோ எதையாவது செஞ்சு பணம் பொருளை இழக்கக்கூடிய வாய்ப்புகளும் சில பேருக்கு ஏற்படும். ஆனால் அதே சமயத்துல 2ல குரு அற்புதமா இருக்குது. அதுபோக சில ராசியிலேயே புதன், அதுபோக 2ஆம் இடத்துக்கு வரக்கூடிய புதன், சூரியன், இந்த கிரகங்கள் அவனுடைய தொடர்புகள் எல்லாமே அற்புதமான மாதமா இருக்க போது. 7ஆம் இடத்தை பொறுத்த வரைக்கும் சனி செவ்வாயினுடைய தொடர்புகள் வந்தாலுமே கூட உங்களுக்கு 7ஆம் இடத்து 7 கிரகம் நல்லாவே இருக்கிறார். சனி உங்களுக்கு யோகராகம் வருகிறார். எனவே உங்களுக்கு ஏற்கனவே புதிய பார்ட்னர்ஷிப் யாராவது உருவாகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. புதிய நல்ல வாய்ப்புகள், தொழில் ரீதியாக நல்ல வாய்ப்புகளும் நல்ல சந்தர்ப்பங்களும் உங்களுக்கு கண்டிப்பாக இந்த மாதம் தேடி வரக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு. இதற்கு முன்னர் பேசின 2 ராசியை விட இந்த ராசி ரொம்ப சிறப்பான பலன்களை அனுபவிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. வாகனங்கள் மாத்துறது, வாகனங்களை எதையாவது விற்கிறது, சொத்துக்கள் விற்கிறது போன்ற சம்பவங்களில் ஈடுபடுறதுக்கு இந்த மாதம் ரொம்ப சிறப்பாகவே இருக்கும். ஏன்னா இந்த நாளில் இருக்கக்கூடிய சுக்கிரன் நீசம் அடைகிற காரணத்தினால் அந்த இடத்த செவ்வாய் சனி பார்க்கக்கூடிய காரணத்தில் தாயாரின் உடல்நிலை பாதிக்கப்படலாம். ஆனால் அதே சமயத்தில் சொத்துக்களை விற்று காசு பார்க்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு, வாகனங்களை விற்று காசு பார்க்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக அது வாகனம் விற்று பணமாகவோ பொருளாகவோ உங்களுக்கு கண்டிப்பாக வரும். வாகனம் வாங்குறதுக்குமே கூட இந்த மாதங்கள் ஆகஸ்ட் மாதம் ரொம்ப நல்லாவே தான் இருக்குது. அதில் ஒன்றும் பெரிய மாற்றம் இல்லை. தாயாரின் உடல்நிலை பாதிக்கப்படலாம். ஒரு சிலருக்கு குழந்தைகளால் வீண் செலவுகள், கல்வி சம்பந்தப்பட்ட செலவினங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. நிலம், வீடு, வாகனம் சம்பந்தப்பட்ட வகையில் ஏதாவது எள்ளச்சண்டை, கொள்ளச்சண்டை அது மாதிரி அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்கள அனுசரிக்கிறது நல்லது. இந்த காலகட்டத்தில் ஏதாவது எள்ளச்சண்டை, கொள்ளச்சண்டைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். கடன் வாங்குறதுக்கு இந்த மாதம் ரொம்ப சிறப்பாகவே இருக்கும். கடன் பத்திரத்தில் கையெழுத்து போட வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் ரொம்ப சில பேருக்கு கிடைக்கும். 8ஆம் இடத்துல உங்களுக்கு 8ஆம் இடத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா குரு சூரியன் பார்க்கறது, புதிய ஒப்பந்தங்களை கையெழுத்து போட்டு புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்திட்டு மகிழக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு. பொதுவாகவே இந்த மாதத்தில் ராகு கேதுக்களுடைய பயிற்சிகள் என்பது மிதுன ராசிக்கு சற்று ஆப்போசிட்டா இருக்குது. 9ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய இந்த ராகு செவ்வாயினுடைய நட்சத்திரத்தில் போயிட்டு இருக்கிற காரணத்தினால ஏதேனும் நிலப்புலன்கள் சம்பந்தப்பட்ட வழக்கு விவகாரங்கள் உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சில இளைஞர்கள் வாகனத்தில் மெதுவாக பார்த்து போகிறது, போக்குவரத்து விதிமுறைகளை அனுசரித்து நடந்துக்கிறது நல்லது. அப்படி தவறும் பட்சத்தில் அதற்கான ஃபைன்கள் கட்ட வேண்டியது இருக்கும். சிலருக்கு வாகன விபத்துகள், சிறு சிறு காயங்கள் போன்றவை ஏற்படுறதுக்கான வாய்ப்புகளும் உண்டு. ஆனால் மற்றபடி பொதுவாக இந்த மிதுன ராசிக்கு ரொம்ப சிறப்பான ஒரு மாதம் தான். சில வாகன மாற்றங்கள், இடமாற்றங்கள் அப்படிங்கிற இடையூறுகள் 1, 2 சிறு சிறு சம்பவங்கள் இருந்தாலுமே கூட இந்த மாதத்தில் ரொம்ப சிறப்பாகவே இருக்கும்.
கோர்ட்டு சம்மந்தப்பட்ட வில்லங்க விவகாரத்தில் ஏற்கனவே இருக்கிறவங்க இந்த மாதத்தில் அவங்களுக்கு சாதகமான முடிவுகள் எதுவும் வராது. இன்னும் கொஞ்சம் இது பொறுத்திருக்கிறது அவசியமா இருக்குது. மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்தின் 25, 26 ஆகிய தேதிகள் சந்திராஷ்டமமா இருக்குது. இந்த சந்திராஷ்டம நாட்களில் நீங்கள் எதிலும் கவனமும் எச்சரிக்கையாகவும் இருப்பது நல்லது. ரொம்ப நன்றி. வணக்கம். அடுத்து கடகராசி. கடகராசி நேயர்களே, இந்த மாதத்தில் உங்களுக்கு சிவராஜ யோகம் அப்படிங்கிற அமைப்பு ஏற்படுது. உங்களுடைய ராசியிலேயே குரு சூரியன் தொடர்புகள் இருக்கிற காரணத்தில் அது சிவராஜ யோகமாக பரிமளிக்கிறது. உங்களுக்கு புதனுடைய தொடர்புகளும் உங்களுடைய ராசி மீது வருவதும் ரொம்ப சிறப்பானது தான். ரொம்ப அற்புதமான மாதமாக இது இருக்க போகுது. ஏற்கனவே அஷ்டம சனி போன்ற பல பிரச்சனைகள் நீங்கள் விடுபட்டு நல்ல விதமாக தான் இருக்கிறீங்க. கடினமான முறையில் அஷ்டம சனி உங்களை பாதிப்பு எல்லாம் நீங்கி இப்போ நல்ல விதமாக இருக்கிறீங்க. அதுலேயும் கடந்த 40 நாட்களாகவே உங்களுக்கு நல்லாவே இருக்குது. தொழில் ரீதியான முன்னேற்றம், வளர்ச்சி போன்றவையெல்லாம் நல்லா தான் கொடுத்துருக்குது. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த செவ்வாய் இன்னும் ஒரு ஆகஸ்ட் 5ஆம் தேதிக்கு பிறகு செவ்வாயினுடைய பயிற்சிங்கிறது உங்களுக்கு 5, 10 கிரகம் விரயத்துக்கு போகிற காரணத்தினால நீங்கள் உங்களுடைய எதிர்பார்ப்பு தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சற்று விரயம் ஏற்படும். அதாவது அனாவசியமான செலவுகளும் வீண் அலைச்சல்களும் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உங்களுடைய சில எதிர்பார்ப்புகளை ஏமாற்றமடையக்கூடிய வாய்ப்பு உண்டு. குழந்தைகளால் தேவையற்ற செலவுகளும் வரும். அதே மாதிரி தொழில் ரீதியான சில மாறுதல்கள், தொழிலுக்காக சில செலவினங்கள் வீண் அலைச்சல்கள் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. ஆனால் அதே சமயத்தில் உங்களுடைய ராசியில் இருக்கக்கூடிய குரு பகவான் சிவராஜ யோகத்தில் இருக்கிறதா அற்புதமாக இது எல்லாத்தையும் சமாளித்து வெற்றிகரமாக முன்னேறுவீர்கள். உங்களுக்கு இந்த மாதத்தில் குழந்தை பிறப்புக்கான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் கிடைக்கும். சிலருக்கு குழந்தை பிறப்பு எதிர்பார்க்கிறவங்களுக்கு அது இருக்கும். அந்த வயதில் இருக்கிறவங்களுக்கு 7ஆம் இடத்தை குரு பார்க்கறதும் ரொம்ப அற்புதம். 9ஆம் இடத்தை இருக்கக்கூடிய சனி குரு பார்ப்பதும் அற்புதம். ஆனால் இதில் என்ன ஒரு ப்ராப்ளம்னா, உங்களுக்கு ஒரு பெரிய மைனஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா, 6ஆம் இடத்தை சனி செவ்வாய் பார்க்கறது 6 கிரகம் 6க்கு மறைஞ்சு சூரியனோட கம்பஸ்டடாக இருக்கிறதும் கொஞ்சம் சற்று நோய் தாக்குதல்கள், கடன் தொல்லைகள், எதிர்பாராத விதமாக பண வரவுகளுக்கு சற்று இடையூறுகள் அப்படிங்கிற இதெல்லாம் இருக்கும். பணம் இன்னைக்கு இப்போ காசு பணம் விஷயத்தில் கொஞ்சம் இன்னைக்கு தரேன்னு சொல்கிறவங்க மறுபடியும் இன்னும் 10 நாள் ஆகட்டுமே அப்படிங்கிற ஒரு இழுபறி ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு. ஏற்கனவே நாம் சொன்ன மாதிரி செவ்வாயினுடைய 12ஆம் இடத்தினால எந்த எதிர்பார்ப்பும் சற்று ஏமாற்றத்தில் முடியக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பம் இருக்கிற காரணத்தினால் பொருளாதார ரீதியான வரவுகள் கொஞ்சம் தாமதிச்சு கிடைக்கும். இருந்தாலும் பண வரவுக்கு ஒன்றும் பிரச்சனை இருக்காது. பண வரவும் நன்றாகவே இருக்கும். கணவன் மனைவி ஒற்றுமையும் சிறப்பாகவே இருக்கும். 3ஆம் இடத்தை சனி செவ்வாயினுடைய தொடர்புகள் வர்றதுனால இந்த ரியல் எஸ்டேட்டு நிலப்புலன்கள் வாங்குபவர்கள் அல்லது விற்பவர்கள் சற்று எச்சரிக்கையாகவும் கவனத்தோடு இருக்கிறது நல்லது. எந்த டாக்குமெண்ட்லையும் பார்த்து கையெழுத்து போடுறது நல்லது. பேச்சுவார்த்தைகளில் ரொம்ப சிறப்பாகவே நல்ல விதமாக முடியும். பெரிய இடத்து செல்வாக்கு, மதிப்பு, மரியாதையெல்லாம் உங்களுக்கு தொழில் ரீதியாக இது ஒன்றும் பெரிய பிரயத்தில் இருந்தாலும் பெரிய ஒரு செல்வாக்கு குறைவோ அந்தஸ்து குறைவோ இது கண்டிப்பாக ஏற்படுத்தாது. ஒரு சில பேருக்கு கடன் நோய் போன்றவைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு. வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் சிலருக்கு வரக்கூடிய சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் உண்டு. கழுத்து தோள்பட்டை போன்ற வழிகளும் இந்த மாதத்தில் வந்து போகும் வயதானவங்களுக்கு. மற்ற நிலைகளில் இந்த கடகராசியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சிறப்பான மாதமாக தான் இருக்குது. கடகராசியை பொறுத்த வரைக்கும் மாதத்தில் 28, 29 ஆகிய 2 தேதிகளுமே சந்திராஷ்டமம். அந்த நாளில் எச்சரிக்கையும் கவனத்தோடு இருப்பது நல்லது. நன்றி. அடுத்து சிம்மராசி. அன்புக்குரிய சிம்மராசி நேயர்களே, உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஏற்கனவே அஷ்டமத்து சனி நடந்துக்குது. ஐயா மாதம் அஷ்டமத்து சனின்னு சொல்லிட்டே இருக்கிற அப்படின்பீங்க. அது ரைட்டு தான். ஆனால் மக நட்சத்திரத்தை சேர்ந்தவங்களுக்கு அஷ்டமத்து சனின்னு அதிதீவிரமான பாதிப்புகள் குறைஞ்சு நற்பலன்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. முழுமையாக அவங்களுக்கு மக நட்சத்திரத்தை சேர்ந்தவங்களுக்கு முழுமையாக அஷ்டமத்து சனி முடிஞ்சதாக சொல்ல முடியாது. அதுங்களுக்கு கடுமையான பாதிப்புகள் சற்று குறையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. இப்போ ஏற்கனவே உங்களுடைய ராசிநாதனான சூரியனை குரு சேர்ந்திருக்கிறது அபாரம், அற்புதம். இந்த மாதத்தில் 11 லாபாதிபதி அற்புதமாக 11 லாபஸ்தானத்தில் லாபாதிபதி இருக்கிறார். உங்களுடைய ஆசை அபிலாஷைகள் நிறைவேறக்கூடிய பணபரஸ்தானம் வலுவாக இருக்கிற காலத்தில் பணம் வரவு நன்றாகவே இருக்கும். ஆனால் அதே சமயத்தில் பொருள் செலவுகளும் இருக்கும். ஏன்னா 2ஆம் இடத்தை சனி செவ்வாய் பார்த்துட்டு இருக்கிறது, அஷ்டம சனியாக இருக்கிறது போன்றவைகள். பேச்சுவார்த்தைகள் ரொம்ப ஜாக்கிரதை. குடும்பத்தாரோட வாக்குவாதங்களும் பிரச்சனைகளும் எதுவும் வேண்டாம். நிதானமிச்சு பேசுறது நல்லது.
பொதுவாகவே இந்த இந்த காலகட்டத்தில் பேசி ஜெயிக்கலாம்னு நினைக்காதீங்க. இந்த காலகட்டத்தில் உங்களுடைய பேச்சின் மூலம் தேவையற்ற பிரச்சனைகளும் மற்றவங்களுடைய வெறுப்புக்கும் கோபத்துக்கும் ஆளாகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சிலருக்கு கோர்ட்டு போலீஸ் கோர்ட் அப்படிங்கிற மாதிரியான சில இதையெல்லாம் பேஸ் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அஷ்டமச்சனி நடக்கிறதே சிம்மராசிக்காரர்கள் ஜாக்கிரதையாக ஞாபகம் வச்சுக்கிறது நல்லது. எந்த ஒரு பத்திரம் ஆண்டு பத்திரங்களையும் கையெழுத்து போடுறது சம்மந்தப்பட்ட எந்த ஒரு விஷயத்தையும் ஜாக்கிரதையாக அணுகுவது நல்லது. அதே மாதிரி 5ஆம் இடத்தில் சனி செவ்வாய் பார்வை இருக்கிறனால இப்போ வரக்கூடிய லவ் ப்ரப்போசல் எல்லாம் இந்த இளம் வயதினர்கள் ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பதே நல்லது. இப்போ வரக்கூடிய காதலர்கள் அவ்வளவு நல்லவங்களா இருக்க மாட்டாங்க. அது கொஞ்சம் சில பேருக்கு காதல் தோல்வி அடையது போன்ற சமாச்சாரங்கள் நடக்கும். இன்னும் சில பேருக்கு குழந்தைகளால் செலவு, திடீர் வெளியூர் பயணங்கள் இருக்கும். இருப்பினும் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் குரு சூரியன் சேர்க்கைங்கிற காரணத்தினால உங்களுடைய லாபாதிபதி சிறப்பாக இருக்கனால வருமானத்தையும் நல்லாவே தர்றாரு. வருமானம் வரும்போது என்ன பிரச்சனை? உங்களுக்கு வருமானத்தை நல்லாவே தரும்போது உங்களுக்கு செலவினங்களும் ஒரு பக்கம் இருந்தாலும் வருமானமும் கொடுக்குறாரு. எனவே உங்களுக்கு இந்த மாதத்தில் அஷ்டமச்சனியின் தீவிரமான பாதிப்பில் இருந்து விடுபடக்கூடிய மக நட்சத்திரத்துக்காரர் மட்டுமல்ல, பூரம் உத்தரம் 1ஆம் பாதத்தை சேர்ந்தவங்களுக்கும் ஓரளவுக்கு இந்த மாதம் ரொம்ப சிறப்பாகவே எல்லா விஷயத்திலுமே நல்லா இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் அமையும். உங்களுடைய தாய் தாப்பனோடு மோதல் போக்குகளை கடைபிடிக்காதீர்கள். மற்றபடி உங்களுடைய ராசிக்கு சந்திராஷ்டம் என்பது ஆகஸ்ட் 30, 31ஆம் தேதிகள் சந்திராஷ்டம். அந்த நாளில் மிகவும் எச்சரிக்கையாகவும் கவனமாக இருக்கிறதா உங்களுக்கு நல்லதுங்க. ரொம்ப நன்றி. அடுத்து கன்னிராசி. கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் 10ல் புதன், அதாவது உங்களுடைய ராசி அதிபதி புத பகவான் 10ல் இருக்கிறார். சனி உங்களுடைய ராசியை பார்த்துட்டு இருக்கிறார். அதுபோக உங்களுக்கு 9, 10 இந்த இடங்கள்ல செவ்வாய் பகவான் பயிற்சி ஆகிறார். அதுலேயும் குறிப்பாக 10ல் பயிற்சியானவர்கள் அவர் திக்பலத்தோடு இருப்பார். 11ல் குரு சூரியன். இந்த மாதிரியான கிரக அமைப்பை வச்சு பார்க்கும்போது இந்த ராசிக்கு இது வரைக்கும் இருந்த ஒரு தீய பலன்கள் கொஞ்சம் பெரிய அளவுக்கு மாறத்துக்கான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இது இருக்குது. இந்த மாதத்தை பொறுத்தவரை உங்களுடைய ராசி மேலேயே உங்களுக்கு ராசியினுடைய யோகரான சுக்கிரன் பயிற்சி ஆகுதும், இன்னொரு யோகரான சனி அந்த ராசியை பார்க்கறதும் இந்த அர்த்தாஷ்டம கண்டகச்சனியின் காரணமாக நீங்கள் அனுபவிச்சுட்டு இருக்கிற சில விதமான தொல்லைகளை இது உங்கள்கிட்ட விடுவிச்சு கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த காலகட்டத்தில் தொழில் ரொம்ப சிறப்படையும். 3 செவ்வாய் 10ல் இருக்கிறதுனால உங்களுடைய சொத்து சம்மந்தப்பட்ட விவகாரங்கள், பூரிய சொத்து சம்மந்தப்பட்ட விவகாரங்கள்லாம் இருந்த வில்லங்க விவகாரங்கள் சரியாகும். அரசு உத்தியோகத்தை எதிர்பார்க்குறவங்களுக்கு அரசு உத்தியோகம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் கண்டிப்பாக இருக்குது. இப்போ உங்களுக்கு 4ஆம் இடத்தை சனி செவ்வாய் பார்க்கறது ஒரு பெரிய மைனஸ் தான். 4ஆம் அதிபதி 4க்கு மறைகிறதும் ஒரு பெரிய மைனஸ் தான். அதில் கம்பஸ்டடாக இருக்கிறதும் கொஞ்சம் ஒரு மைனஸான காலகட்டமாக இருக்குது. இந்த ஒரு கிரக அமைப்பை பொறுத்த வரைக்கும் நீங்கள் உங்களுக்கு வீடு வாகனங்கள் ஏதாவது சேல்ஸ் பண்ணுறாங்க பண்ணக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. மாற்றம் செய்கிறவங்களும் தாராளமாக மாற்றலாம். தாயின் உடல்நிலை சிலருடைய தாயின் உடல்நிலை பாதிக்கும். இளம் வயதினரை பொறுத்த வரைக்கும் ஏதாவது தீய பழக்க வழக்கங்களுக்கு ஆட்படக்கூடிய வாய்ப்பு உண்டு. பெற்றோர்கள் இளம் வயதினரை பார்த்து கொள்வது நல்லது. ஏன்னா கலாச்சார மாற்றம் அப்படிங்கிறது 4ஆம் இடம் தான் குறிப்பிடும். மற்றபடி 7ல் இருக்கக்கூடிய சனியினால் ஒன்றும் பெரிய பிரச்சனை ஏதில்லை. குரு பார்வை, சுக்கிரன் பார்வை சனிக்கு கிடைக்கிறதுனால உங்களுக்கு மனதுக்கு இனிய சம்பவங்கள் நடக்க ஆரம்பிக்கும். அதாவது குடும்பத்தில் சில விசேஷங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு. கடன் தொல்லைகள் இருந்தவங்களுக்கு இது வரைக்கும் கடன் தொல்லைகள் இருந்தவங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட கணிசமான ஒரு தொகை கிடைச்சி அந்த கடனை அடைச்சி பாடா அப்படின்னு ஒரு நிம்மதியாக இருக்கிறதுக்கான சூழ்நிலை ஏற்படும். இப்போ 11ல் சூரியன் இருக்கிறது அரசாங்க ஆதரவு உண்டு. வெளிமாநில தொடர்புகளில் இருக்கக்கூடிய தொழில் செய்கிறவங்களுக்கு புதிய ஆர்டர்கள் கிடைச்சி சிறப்பான ஒரு வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. இப்போ உங்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சியை பொறுத்த வரைக்கும் அதாவது சொத்து சம்மந்தப்பட்ட கடன் லோன், பேங்க் லோனும், ஃபைனான்ஸ், தனிப்பட்ட ஃபைனான்ஸில் வாங்கியிருக்கிறவங்களுக்கும் கொஞ்சம் அந்த சொத்து பத்துக்களை ஓர்ஸ் பண்ணிக்கக்கூடிய வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் கிடைக்கும். அதாவது கடனை ஓர்ஸ் பண்ணக்கூடிய சந்தர்ப்பம் கண்டிப்பாக கிடைக்கும். அந்த வகையில் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கண்டகச்சனியினுடைய தீவிரமான பாதிப்பிலிருந்து குறையக்கூடிய வாய்ப்பாக இருந்திருக்குது. கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் இது இந்த மாதத்தில் ஆகஸ்ட் 5, 6 இந்த 2 தேதிகளும் சந்திராஷ்டமம். அந்த காலகட்டத்தில் சற்று பொறுமையாகவும் நிதானமாகவும் கையாள்வது நல்லது. நன்றி. துளாராசி நேயர்களே, உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்தினுடைய கோச்சார கிரக நிலைகளை பார்க்கும்போது 6ல் சனி அற்புதம், அபாரம்.
மனதிற்கினிய சம்பவங்கள், வீடு வாகனம் வாங்கக்கூடிய முயற்சிகள் வெற்றி அடையக்கூடிய வாய்ப்புகள் கண்டிப்பாக உண்டு. அதில் 6ஆம் இடத்து சனி ருணரோகஸ்தானத்தில் சனி சஞ்சாரம் பண்ணுறது மிகச்சிறந்த ஒரு பலனை உங்களுக்கு உருவாக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. இதில் உங்களுக்கு 10ல் சூரியன் இருக்கிறது அற்புதம். 10ல் சூரியன் திக்பலத்தோடு இருக்கிறது, அதுவும் உங்களுடைய ஜாதகத்துக்கு லாபாதிபதியான 10ல் சூரியன் 10ல் இருக்கிறது அற்புதம். அதன் காரணமாக நிறைய பேருக்கு கடன் தொல்லைகள் இருந்த கடனில் விடுபடக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அரசாங்க ஆதரவு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. புதனுடைய அற்புதமான செயல்பாடுகளின் காரணமாக கல்வியில் முன்னேற்றம், இளம் வயதினர்களுக்கு கல்வியில் முன்னேற்றம் ஏற்படக்கூடிய சந்தர்ப்பங்கள் உண்டு. தகப்பனுக்கு ஏற்பட்ட இருக்கக்கூடிய உடல்நிலை பாதிப்பு சீராகும். ஆனால் அதே சமயத்தில் உங்களுடைய ராசி அதிபதி 12ஆம் இடத்தில் இருந்து இந்த சனி செவ்வாயினுடைய தொடர்புகள் வர்ற காரணத்தினாலையுமே புதன், அதாவது 3ஆம் இடத்துக்கு சனி செவ்வாய் தொடர்புகள் வர்ற காரணத்தினாலும் இப்போதைக்கு சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்கள் பேச்சுவார்த்தைகள் எதுவும் தற்சமயம் வேண்டாம். ஒரு 2 மாதத்துக்கு ஒத்தி போடுறது நல்லது. சிலருக்கு உடல்நிலையில் தேக ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துவது நல்லது. ஏன்னாலும் சிலருடைய தேக ஆரோக்கியம் பாதிக்கப்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. வெளியூர் பயணங்கள் போபவர்கள், வெளியூர் தொடர்பான தொழில்களை செஞ்சு அடிக்கடி வெளியூர் போயிட்டு வந்துட்டு இருக்கிறவங்க இந்த மாதிரி உணவு பழக்க வழக்கங்களை மாற்றிக்கொள்வது நல்லது. ஏதாவது தாறுமாறான உணவுகளை சாப்பிட்டீங்கன்னா நீங்கள் வெளியூரில் போய் பெரிய வயிற்றுப்போக்கு, கடும் காய்ச்சல் மாதிரியான சில தொல்லைகளுக்கு நீங்கள் அலைய வேண்டிய காலகட்டமாக இது இருக்குது. குறிப்பாக அதனால வெளியூர் தொடர்புள்ள தொழில்கள் செய்கிறவங்க மட்டும், அதுவும் குறிப்பாக வெளியூர் பிரயாணங்களை அடிக்கடி மேற்கொள்ளக்கூடியவர்கள் மட்டும் உணவு பழக்க வழக்கங்களையும் சற்று கவனம் செலுத்துவது நல்லது. உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துவது நல்லது. பிறரோடு பழகுவதிலும் அவர்கள் சற்று எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லதாக இருக்குது. மற்றபடி உங்களுடைய 7க்குடைய கிரகம் 9ல் இருக்கிற காரணத்தினால கணவன் மனைவி உறவு சீராக இருக்கும். தொழில் செய்கிறவர்கள் புதிய வாடிக்கையாளர்கள் வருவார்கள். உங்களுக்கு பணபர ஸ்தானத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு பணபர ஸ்தானாதிபதி ஸ்ட்ராங்காகவே இருக்கிறார். இன்னொரு பணபர ஸ்தானாதிபதி 9ஆம் இடத்துல இருக்கிறார். அது மிக சிறப்பான ஒரு நிலையில தான் இருக்குது. ஆனால் 10ல் குரு இருக்கிறனால சிலர் பேருக்கு தொழிலில், அதாவது உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு சில பேருக்கு அதிகாரிகளால் கண்டிக்கப்படக்கூடிய வாய்ப்பு உண்டு. அது அதாவது அரசு உத்தியோகத்தில் இருப்பவர்கள் 10ல் குரு இருக்கிற காரணத்தினால் உங்களுக்கு ஏதாவது சஸ்பென்ஷன் அது மாதிரியான பிரச்சனைகள் அதிகாரிகளால் தொல்லைகள் வர்றதுக்கான சந்தர்ப்பங்கள் ஏற்படும். எனவே அது மாதிரியான உத்தியோகத்தில் இருப்பவர்கள் சற்று மேலதிகாரிகளை அனுசரித்து போகிறது நல்லது. மற்றபடி உங்களுக்கு திருமண யோகத்திற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. கிரயம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இந்த மாதம் இருக்கிறது. கடன் நிவாரணத்துக்கான வாய்ப்புகள் உண்டு. பெரிய அளவுக்கு தொல்லைகள் பார்த்தா வெளியூர் பயணங்கள் ஈடுபடுறவங்களுக்கு மட்டும் சில தொல்லைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. மற்ற இனங்களில் உங்களுடைய ஜாதகம், உங்களுடைய ராசிக்கு இந்த மாதம் ரொம்ப சிறப்பாகவே இருக்குது. துலா ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த ஆகஸ்ட் மாதத்தின் 7, 8, 2 தேதிகள் சந்திராஷ்டமம். நன்றி, வணக்கம். அன்புக்குரிய விருச்சிக ராசி நேயர்களே, உங்களுடைய ராசி அதிபதி இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா 8ஆம் இடத்தில் பயிற்சியாகி 8ஆம் இடத்தில் உலாவிக் கொண்டு இருக்க வரப்போகிறார். இப்போது 7ஆம் இடத்தில் இருக்கிறார். அது நல்லதுதான். நான் திரும்பவும் 8ஆம் இடத்துக்கு மாறப்போகிறார் இந்த ஒரு மாதத்தின் 5ஆம் தேதிக்கு பிறகு. இப்போ இது என்ன, 8ஆம் இடத்துல செவ்வாய், அதுபோக 9ல் சூரியன், குரு போன்ற கிரகங்கள் இருக்குது. 9ஆம் இடத்தில் பாக்கியஸ்தானத்தில் குரு சூரியன் இருப்பது ரொம்ப நல்லதுதான். 10ல் கேது இருக்கிறதும் ஓரளவுக்கு நல்லதுதான். ஆனால் அதே சமயத்தில் 11ல் சுக்கிரன் நீச்சமடைகிறதும் அதை சனி செவ்வாய் பார்க்கறது ரெண்டுமே கொஞ்சம் மைனஸாக இருக்குது. பொதுவாக இந்த மாதத்தில் பொறுத்த வரைக்கும் உங்களுடைய தொழில் ரீதியான நல்ல பலன்களை அனுபவிக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக இருக்குது. ஏற்கனவே பல பேருக்கு தொழில் ரீதியான பார்ட்னர்ஷிப்பில் சில பிரச்சனைகள் இருக்கும். அது இந்த மாதம் உங்களுக்கு ஒரு முடிவுக்கு வரும். புதிய பார்ட்னர்களை நீங்கள் தேடிக்கிறது நல்லது. பழைய பார்ட்னர்கள் விலகக்கூடும். ஏற்கனவே கணவன் மனைவி உறவுகளுக்குள்ள சில சிக்கல்கள் ஏற்கனவே சில பேருக்கு இருந்திருக்கும். அது இன்னும் கொஞ்சம் தீவிரமடையும். ஏன்னா டைவர்ஸ் எதிர்பார்த்து போகிறவங்க விருச்சிக ராசி நேயர்கள் இருப்பாங்க இந்த ஒரு சனி பயிற்சிக்கு அப்புறம். அப்போ அவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் முதல் திருமண வாழ்க்கைங்கிறது விடுவிக்கப்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. 2வது திருமண வாழ்க்கையும் சில பேருக்கு இந்த மாதத்தில் ஏற்படுறதுக்கான சந்தர்ப்பங்களும் இருக்கிறது. அதே சமயத்தில் 4ஆம் அதிபதி உங்களுக்கு 5ஆம் இடத்தில் இருக்கிற காரணத்தினால உங்களுக்கு வீடு வாகனம் சம்பந்தப்பட்ட நல்ல பலன்கள் அனுபவிக்கக்கூடிய தன்மை உண்டு. அதே மாதிரி உங்களுக்கு 10ஆம் இட அதிபதியான சூரியன் 8, 9 இடங்கள்ல பயிற்சி ஆகிறது ரொம்ப நல்லதுதான். இந்த சூரியனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நல்ல பலன்களை தர்றதுக்கு ரெடியாக தான் இருக்கிறாரு. தொழிலை பொறுத்த வரைக்கும் நல்லாவே இருக்கும். பணபரஸ்தானம்
ஓரளவுக்கு வலுவாக இருக்கனால பண வரவும் நல்லா சீராகவே இருக்கும். மனமும் உடலும் மகிழ்ச்சிகரமாக இருக்கக்கூடிய நல்ல மாதமாக தான் இது இருக்குது. ஒரு சிலருக்கு மட்டும் சில சில தொழில் ரீதியான சில பிரச்சனைகள், பார்ட்னர்ஷிப் பிரச்சனைகள் அப்படிங்கிற மாதிரி ஒரு சிலருக்கு கொடுக்கும். மற்றவங்களுக்கு எல்லாத்துக்குமே பெரும்பாலும் பொதுவாக இந்த உச்சகுருவனுடைய தொடர்பு இந்த விருச்சிக ராசிக்கு கிடைக்கிறதுனால ரொம்ப சிறப்பான பலன்களை அனுபவிப்பீங்க. விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்தில் 9, 10 ஆகிய 2 தேதிகளும் சந்திராஷ்டமமாகும். எனவே இந்த நாட்களில் எச்சரிக்கையுடன் இருப்பது நல்லது. தனுசு ராசி. அடுத்தது தனுசு ராசி. தனுசு ராசி நேயர்களே, உங்களோட ராசி அதிபதி குரு சூரியனோட சேர்ந்து 8ல் சஞ்சாரிக்கிறது ரொம்ப நல்லதா. சிவராஜ யோகங்கிற அமைப்பு ஏற்படுது. உங்களுக்கு பாக்கியாதிபதியான சூரியன் 2ஆம் இடத்தை பார்த்து பலப்படுத்துகிறார். ஆல்ரெடி ஏற்கனவே சனி 5லிருந்து குருவால் பார்க்கப்படவும் செய்கிறாரு. அப்போ பார்க்கும்போது உங்களுக்கு பணவரஸ்தானம் ரொம்ப ஸ்ட்ராங்காகவே நல்லா வலுவாகவே இருக்குது. பணவரஸ்தானாதிபதி இன்னொரு பணவரஸ்தானாதிபதி நீசம் அடைஞ்சாலுமே கூட ஒரு பணவரஸ்தானத்தை பாக்கியாதிபதி பார்ப்பது மிக மிக சிறப்பாகவே இருக்குது. எனவே உங்களுக்கு இந்த மாதம் பணவரவு ரொம்ப பிரமாதமாகவும் சீராகவும் இருக்கும். தகப்பன் வர்க்கத்தாரிடம் ஏதானும் கொடுக்கல் வாங்குறதுனா அது இந்த மாதத்தில் சீராகும். பணவரவு வர வேண்டியது இருந்து பூர்வீக சொத்து சம்மந்தப்பட்ட விற்பனை செஞ்சு அது நம்ம கைக்கு வரணும்னு நினைச்சுக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த மாதம் கிடைச்சிடும். அந்த பணம் உங்களுக்கு 4 குடையர் 8 கிரகம் 8ல் இருக்கிறது. வாகனத்தினால் வீண் செலவுகள், தாயாரினால் வீண் செலவுகள், கல்வியில் தேர்ச்சியற்ற நிலைமை, எதிர்பாராத கல்வியில் நாம் எதிர்பார்த்த மார்க் வாங்க முடியலையே அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை இது தோற்றுவிக்கும். ஆனாலும் கூட 4ஆம் இடத்தை குருவும் பார்க்குறார். அப்படி இருக்கும்போது நீங்கள் ஒரு சின்ன ஸ்லிப் ஆனாலுமே கூட திரும்பவும் நல்ல பரமாக வந்துடுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ராகு கேதுகளோட பயிற்சிகளும் உங்களுக்கு சிறப்பாகவே இருக்குது. சில பேருக்கு ராகு கேதுகள் பயிற்சி உங்களுக்கு அந்த குழந்தைகள் சம்மந்தப்பட்ட வீண் செலவினங்கள், பூர்வீக சொத்துக்களால் செலவினங்கள், சகோதரத்துக்குள் சற்று விரோதம், அந்த மாதிரியான பலன்களையும் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு உண்டு. மற்றபடி மற்ற நிலைகளில் உங்களுடைய ஜாதக அமைப்பை பொறுத்த வரைக்கும் 5ஆம் இடம் சிறப்பாகவே இருக்குது. தொழில், அதாவது அஞ்சாம் அதிபதி 7ல் அமர்ந்தாலுமே கூட அவர் சிறப்பான கேந்திரத்தில் தான் இருக்கிறார். தொழில் ரீதியாக இப்போ தொழில் ஸ்தானத்தை பொறுத்த வரைக்கும் சனி பகவான் பார்த்துட்டு இருக்கிறார். தொழிலில் சில போட்டியாளர்கள், போட்டி பொறாமை, எதிர்ப்புகள், சில அல்லதொல்லைகள் உங்களுக்கு இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உண்டு. எனவே தொழிலில் ரொம்ப கவனம் கண்ணுங்கருத்தமாக இருக்கிறது ரொம்ப நல்லது. உங்களுடைய இப்போ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் புதிய வாடிக்கையாளர்கள் வருவார்கள். பணியில் இருப்பவர்களுக்கு புதிதாக சம்பள உயர்வு, வேலை ப்ரமோஷன் மாதிரியெல்லாம் சில இந்த மாதத்தில் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளில் இந்த சிவராஜ யோகம் ஏற்படுத்தி கொடுக்கும். எனவே தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் வாகன சம்பந்தப்பட்டவர்கள், வீடு, வாகனம், தாயார் இது மாதிரியான பலன்களில் சற்று ஒரு பின்னடைவு இருக்கிறது. இதை தவிர்த்து மற்ற பிரச்சனைகள் எதுவுமே உங்களுக்கு இல்லை. பணவரம் ரொம்ப சீராக இருக்கும். உங்களோட மனதும் உடலும் ரொம்ப நல்லாவே இருக்குது. எனவே இந்த மாதத்தை ரொம்ப நல்ல விதமாகவே கடந்துடலாம். இருக்கிறவங்களுக்கு கடன் தொழிலிருந்து ஒரு விடுதலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் 11, 12 இந்த 2 தேதிகளும் சந்திராஷ்டமம் ஆகும். மகர ராசி நேயர்களே, மகர ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்தில் உங்களுடைய ராசி அதிபதி உபஜயஸ்தானத்தில், பிரமாதமான உபஜயஸ்தானத்தில் குரு பகவானுடைய தொடர்புகளோடு இருக்கிறார். உங்களுக்கு 7ல் குரு சிவராஜ யோகங்கிற அமைப்புகள் ஏற்பட்டிருக்குது. 6ஆம் இடத்துல செவ்வாய் பயிற்சியாக போகிறார். அதுவும் ஒரு அற்புதமான பலன்களை வழங்க இருக்கிறது. என்ன லாபாதிபதி லாபத்துக்கு மறைகிறாருங்கிற ஒரு மைனஸ் இருந்தாலுமே கூட தனஸ்தானத்தை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு வலுவாகவே தான் இருக்குது. உங்களுடைய தன்னம்பிக்கை, தைரியங்கிறது ரொம்ப நல்லா பூஸ்ட் ஆகக்கூடிய ஒரு காலகட்டமாக இது இருக்குது. 7ல் சூரியன் இருக்கிறது ஒன்றும் பெரிய பிரச்சனையே இது இல்லை. குரு 7ல் இருக்கிறதுனால சில நேரங்கள் ஒரு சில பார்ட்னர்ஷிப்பில் பிரச்சனைகள் ஏற்படலாம். கணவன் மனைவிக்குள்ள சில கருத்து வேறுபாடுகள் போக தீரக்கூடிய வாய்ப்பு உண்டு. பொருளாதார நிலையை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்தில் ஒரு மத்தியமான பலனை தான் நம்ம எதிர்பார்க்க முடியுது. பெரிய சிறப்பான பலன்களை எதிர்பார்க்க முடியாது. பொருளாதார ரீதியாக எதையும் நீங்கள் அகலக்கால் வைக்காதீங்க. எந்த விஷயத்துக்கும் பண விஷயத்தில் அகலக்கால் வைக்காமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. மற்றபடி உங்களுடைய ஜாதகத்தை உங்களுடைய ராசியை பொறுத்த வரைக்கும் 10ஆம் அதிபதி என்னுடைய செயல்பாடுகள் ஒரு சுமாரான காலகட்டமாக தான் இருக்குது. அதாவது நீசமடைஞ்சு சனி செவ்வாயினுடைய தொடர்புகள் வர்ற காரணத்தினால தொழில் சற்று போட்டியாளர்களால் பாதிப்பு ஏற்படுறதுக்கான வாய்ப்பு உண்டு. அரசாங்க தொல்லைகள் சிலருக்கு வர்றதுக்கான சந்தர்ப்பங்களும் ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு. 2, 8ல் ராகு கேதுக்கள் பயிற்சியாக சிலருக்கு தனி குடித்தனம் போகக்கூடிய அமைப்புகள் இருக்கும். அப்போ 11ஆம் இடம் பணவர ஸ்தானம் சற்று பாதிப்பாக இருக்கிற காரணத்தினால
பணபரஸ்தானத்தில் எப்பவுமே பாதிப்பு வரக்கூடாது. அது இருக்கிற காரணத்தினால பணவரவு சற்று மிதமாகவும் எதுவுமே காலந்தாழ்ந்து உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்புண்டு. தொழில் முனைவோருக்கு இந்த மாதத்தில் ஒரு சுமாரான பலன் தான் எதிர்பார்க்கலாம். வேலை உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப நல்ல பலன்களை கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். வேலை உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு ப்ரொமோஷன் கிடைக்கும், சம்பள உயர்வு கிடைக்கும். ஒரு சில நேரங்களில் திடீரென்று உணர்ச்சி வசப்பட்டு கோவப்படக்கூடிய சூழல் ஏற்படும். மற்றபடி மகர ராசிக்கு இந்த மாதம் ரொம்ப சிறப்பாக அற்புதமான மாதமாகவே இருக்குது. மாதமாக இருக்கும். மகர ராசியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இந்த மாதத்தில் சந்திராஷ்டமங்கிறது மகரத்தை பொறுத்த வரைக்கும் 13, 14 ஆகஸ்ட் 13, 14 இது ரெண்டுமே சந்திராஷ்டமம். அந்த நாட்களில் ஜாக்கிரதையாகவும் எச்சரிக்கையாகவும் இருப்பது நல்லது. அடுத்து கும்பராசி. கும்பராசியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இந்த மாதத்தில் 7.5 சனியினுடைய கண்டினியூட்டி இருக்குது. ஜென்ம சனி முடிஞ்சாலும் உங்களுக்கு குடும்ப சனி நடந்துட்டு இருக்குது. இந்த கும்பராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் கும்ப லக்கணமாக இருக்கிறவங்களுக்கு கூட இந்த தனிக்குடித்தனம் போகக்கூடிய அமைப்பு உண்டு. பேச்சில் கொஞ்சம் முன்னெச்சரிக்கையும் சாதுரியத்தையும் கையாளுறது நல்லது. போட்டி பொறாமையினால் உங்களுடைய குடும்பத்தினர் மீது போட்டி பொறாமையின் காரணமாக வேறு உங்களை சேர்ந்த உங்களுடைய நெருங்கிய உறவினர்களாலேயே சில பாதிப்புகள் வர்றதுக்கான சந்தர்ப்பங்கள் ஏற்படும். ஆனால் உங்களுக்கு இந்த செவ்வாயானவர் 5ஆம் இடத்தில் பயிற்சி அடைஞ்சு இருக்கிற காரணத்தினால தொழிலை பொறுத்த வரைக்கும் ஓரளவு சிறப்பாகவே இருக்கும். தன்னுடைய ஸ்தானத்துக்கு தொழில் அதிபதி மறைஞ்சாலுமே கூட மறைகிறதும் கூட ரொம்ப நல்லது தான். தொழிலை பொறுத்த வரைக்கும் திரிகோணத்தில் அவர் இருக்கிறதுனால ரொம்ப சிறப்பாகவே பலன் கொடுப்பாரு. லாபாதிபதியான குரு பகவான் தன்னுடைய ஸ்தானத்துக்கு மறைஞ்சு இருக்கிறது, கம்பஸ்டடாக இருக்கிறது. உங்களுடைய பணவரவு உபரி பணவரவு என்பது இருக்காது. இந்த மாதத்தில் எதிர்பார்த்த பணவரவு சற்று காலந்தாழ்ந்து தான் கிடைக்கும். இந்த பணவரவை பொறுத்த வரைக்கும் ஒரு மிதமான காலகட்டமாக இருக்கும். அப்படியே பணம் நிறைய வந்தாலும் அது அதிகப்படியான செலவுகளால் அவதிப்பட வேண்டிய காலகட்டமாக இது இருக்குது. கணவன் மனை ஒற்றுமைங்கிறது ரொம்ப நல்லாவே இருக்கும். பார்ட்னர்ஷிப்புக்குள்ள தொழில் ரீதியான பார்ட்னர்ஷிப் நல்லாவே இருக்கும். வெளிவட்டார தொடர்புல அபாரமாக அற்புதமாக சூப்பராக இருக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. பணவர ஸ்தானத்தை பற்றி ஒன் சைடு பலம் தான். அதனால ஒரு பக்கம் பலமாக இருந்தாலும் ஓரளவு பணவரவு நல்லாவே இருக்கும். மற்ற அரசு ஊழியர்களை பொறுத்த வரைக்கும் சூரியன் சிறப்பாகவே செயல்படுற காரணத்தால் அரசு ஊழியர்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கிறதுக்கான சந்தர்ப்பம் உண்டு. மற்றபடி உங்களுக்கு 9ஆம் அதிபதி இப்போ 8இல் மறைஞ்சு சனி செவ்வாயால் பார்க்கலாம். சிலருடைய தகப்பனாருடைய உடல்நிலை பாதிக்கப்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உயர் அதிகாரிகளால் சில பேர் சில தொல்லைகளுக்கு ஆட்படுவீர்கள். சில பேர் குறுக்கு வழியில் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் குறுக்கு வழியை நாடாமல் இருப்பது நல்லது. இந்த மாதத்தில் அப்படி அவர்கள் மீறி குறுக்கு வழியில் போனீங்கன்னா உங்களுக்கு சஸ்பென்ஷன் உத்தரவுகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் ஏற்படும். மற்ற நிலைகள் இந்த ஜாதகத்தை பொறுத்தவரைக்கும் குடும்பம் மனைவி மக்களுடைய நிலை எல்லாமே ரொம்ப சிறப்பாகவே இருக்குது. கும்பராசிக்கு இந்த மாதத்தின் 15, 16 இந்த 2 தேதிகளுமே சந்திராஷ்டமமா இருக்குது. எச்சரிக்கையுடன் கவனமுடன் இருப்பது நல்லது. அடுத்து மீனராசி. மீனராசியை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கிறோம், ஜென்மச்சனி நடந்துட்டு இருக்குது. இந்த காலகட்டம்ங்கிறது ஒரு கிரிட்டிக்கலான ஒரு காலகட்டம். அதில் உத்திரட்டாதி நட்சத்திரத்துக்காரருக்கு ஜென்மச்சனியினுடைய பாதிப்பிலிருந்து ஓரளவுக்கு விடுவிக்கலாம். ஆனால் நம்ம ஜென்மச்சனியிலிருந்து முழுமையாக அவங்க விடுதலை அடையல. பாதிப்புகள் சற்று குறைவாக இருக்கும், அவ்வளவுதான். இதே ரேவதி நட்சத்திரக்காரங்களுடைய எதிர்பார்ப்புகள் ஏமாற்றத்தில் போய் முடியும். ரேவதி நட்சத்திரத்தில் இந்த சனி போகும்போது சொத்து சம்பந்தப்பட்ட எதிர்பார்ப்புகள் உங்களுக்கு ஏமாற்றத்தை தரக்கூடிய வாய்ப்புண்டு. வாகனங்களால் தாய் வழி சொந்தங்களால் வீண் செலவுகளும் அபவாதமான வீண் விரோதங்களும் ஏற்படுவதற்கான சந்தர்ப்பங்களை ஏற்படுத்தி தருவார் இந்த சனி பகவான். ஆனால் அதே சமயத்தில் உங்களுக்கு இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் செவ்வாய் உங்களுடைய முழு யோகரான செவ்வாய் 10ஆம் இடத்தை பார்க்கிறார். இது ரொம்ப அற்புதம். சனி செவ்வாய் 10ஆம் இடத்தை பார்த்தாலுமே கூட உங்களுடைய முழு யோகர செவ்வாய் 10ஆம் இடத்தை பார்க்கணும். பதவி உயர்வு கண்டிப்பாக கிடைக்கும். தொழில் முனைவோர்கள் உங்களுடைய வாடிக்கையாளர்களால் பாராட்டப்படக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் ஏற்படும். புதுசாக ஆர்டர்கள் கிடைக்கும். வேலையில் உத்தியோகத்தில் இருப்பவர்களும் உயர் அதிகாரிகளால் பாராட்டப்படக்கூடிய வாய்ப்புண்டு. அதிலும் இந்த சிவில் சம்பந்தப்பட்ட தொழிலில் இருக்கிறவங்களுக்கு, காவல்துறை சம்பந்தப்பட்ட தொழிலில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப சிறப்பான பலன்கள் இந்த மாதத்தில் கொடுக்கும். ஜென்மச்சனிங்கிறனால எல்லாருக்குமே அது பாதிப்பு, எல்லாரையுமே அது பாதிச்சிருங்கிற கவலை தேவையே இல்லை. ரேவதி நட்சத்திரத்துக்காரர்களை பற்றும் கொஞ்சம் அவர்களுடைய எதிர்பார்ப்புகளுக்கு சற்று எதுவுமே கொஞ்சம் காலந்தாழ்ந்து நடக்கும். ஜென்மச்சனி காலத்தில் பொதுவாகவே எல்லாருக்குமே சில பாதிப்புகள் இருந்து கொண்டுதான் இருக்கும். இது உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு எதையும் எதிர்பார்க்கக்கூடாது. ஆனால் மற்ற கிரகங்களுடைய செயல்பாடுகள் ஓரளவுக்கு நல்லாவே தான் இருக்குது. குரு உங்களுடைய ராசி அதிபதி உச்சமடைஞ்சு உங்களுடைய ராசியை பார்க்குறாரு.
சுக்கிரன் உங்களுடைய ராசி பார்க்குறாரு. என்னதான் 8ஆம் அதிபதியாக இருந்தாலும் அவர் சுபரா போய் ராசியை பார்க்கறதுனால ரொம்ப சிறப்பான ஒரு பலன்களை கொடுக்கார். இந்த மாதத்தில் ஜென்மச்சனியின் மூலம் வரக்கூடிய சில பல பிரச்சனைகளை சமாளித்து மீண்டு வரக்கூடிய காலகட்டமாக தான் இருக்குது. வாகனங்கள் வாங்க முயற்சிப்பவர்கள் தாராளமாக வாங்கலாம். அதில் எந்த ஒரு தொந்தரவும் வராது. கடன் வாங்கி வாகனம் வாங்குறவங்க, கடன் வாங்கி வீடு கட்டுறதுக்கான லோன் போட்டு கட்டலாம்னு நினைக்கிறவங்க தாராளமாக லோன் போடலாம், வீடு கட்டலாம். இந்த மாதத்துக்குள் தாராளமாக வீடு கட்டலாம். அதற்கான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இருக்கிறது. மற்ற நிலைகளில் சில அதாவது தேவையற்ற அதிகப்படியான எதிர்பார்ப்புகளோ பேராசைகளோ இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு இருக்கக்கூடாது. அளவான ஆசைகள், அளவான எதிர்பார்ப்புகள் கண்டிப்பாக வெற்றிகரமாக நிறைவேறும். உங்களுக்கு இது காலபைரவரை வணங்கிட்டு வந்தீங்கன்னா இந்த ஜென்மச்சனியினுடைய பாதிப்புகள் குறையும். உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மீனராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்தின் 18, 19 இந்த 2 தேதிகளும் சந்திராஷ்டமமாகும்.